எனக்கு திருமணம் கிட்ட கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன இன்னைக்கு நீங்க இவ்ளோ விஷயங்கள் பேசுறீங்க. திமுகவுக்கு அட்வைஸ்லாம் பண்றீங்க. அப்ப கூட்டணி கட்சியில இருந்து நீங்க என்னென்ன பண்ணீங்க இத்தனை வருஷம்? இதெல்லாம் எங்கள சரியா நடத்தல, கூட்டணி கட்சிகள சரியா நடத்தலன்னு இங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் சொல்ற நீங்க, நீங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? எலெக்ஷன்னு ஒண்ணு அறிவிச்சாங்க இல்லையா? அப்ப கூட்டணின்ற விஷயம் வந்தது. கூட்டணின்ற பேச்சுவார்த்தை வந்ததுல, அப்ப ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்குன்னு ஒருத்தர் சொன்னார்ல. அப்ப நீங்க இந்த முடிவை எடுத்திருந்தீங்க. முடிவு எடுத்து அவர் பக்கமா போயிருந்தீங்க. எங்களுக்கு திமுக கூட்டணியில சரியான மதிப்பு கொடுக்கல. எங்களுக்கான விஷயங்களை செய்யல. எங்களுக்கு போதிய சீட்ஸ் கொடுக்கல. அதனால நாங்க புதுசா வந்திருக்கிறவரை நம்பி போறோம். அவர் தான் பெரிய புரட்சி பண்ண போறாரு, ஜெயிக்க போறாரு, எல்லாருக்குமான தலைவரா இருக்க போறாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க அவர் கூடயே போய் நின்று ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க போயிருந்தீங்கன்னா, உங்களை யாருமே கேள்வி கேட்க போறதில்ல. அது உங்களோட விஷயம், உங்களோட இஷ்டம். தேர்தலை பொறுத்து நீங்க உங்களோட கட்சியோட நலன் சார்ந்து நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னு கடந்து போயிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு 8 சீட்டு தான் கொடுத்தாங்கன்னு சொல்ற நீங்க, அந்த 8 சீட்ல எத்தனை சீட்டுன்னு நீங்க ஜெயிச்சீங்க? ஒழுங்கா அதுல எத்தனை சீட்டுக்கு பிரச்சாரத்துக்கு உங்க ஆளுங்க போனாங்க? எத்தனை பேரு உங்க கட்சிக்காரங்க, எத்தனை பேரு உங்களுக்கு வாக்கு அளிச்சாங்க? அந்த வாக்குகள்லாம் எப்படி வந்தது? இப்ப வன்னியரசு அண்ணன் ஜெயிச்சதுக்கு கூட பிரச்சாரத்துக்கு உதய அண்ணா தான் போனாரு. நான் என்னோட தொகுதிக்கு கூட போகாம அண்ணனுக்காக வந்திருக்கேன், எல்லாம் அண்ணனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொன்னது. அதனாலதான் இன்னைக்கு அவர் அமைச்சராவே ஆயிருக்காரு ஆளுங்கட்சியில உட்காந்து. சரிங்களா? இப்போ இவ்வளவு விஷயங்களை வச்சுட்டு, சரி இது எல்லாம் தான் நீங்க பேசுறீங்க, வெளியில போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க திமுக மேல பேசுறீங்க. திமுக இதெல்லாம் பண்ணுச்சு, நாங்க உள்ள இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீங்க முன்னாடியே பேசியிருக்கணும். திமுகல இருக்கிற ஆதரவாளர்களோட வாக்குகளை வாங்கிக்கிட்டு, திமுக தொண்டர்கள் கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு 2 சீட்டு ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அங்க அமைச்சரவையில சீட்டும் வாங்கிட்டு நீங்க இப்படி பேசுறது தானே உங்களை நோக்கி நிறைய விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்கு. அம்பேத்கர் சிலைய வைக்கிறதுக்காக போராடினவங்களை போலீஸ்காரங்க அப்படி போட்டு அடிக்கிறாங்க. வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பாலியல் வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரான வன்முறைகள் நிறைய நடக்குது. ஆணவ கொலைகள் இப்ப காதல் விஷயமான கொலையோ இல்ல தற்கொலையோன்னெல்லாம் வருது. இதே விஷயங்கள் திமுக ஆட்சியில நடந்திருந்தா நீங்க எப்படி பேசியிருப்பீங்க? என்ன பேசியிருப்பீங்க? உங்களை சார்ந்தவங்க எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க? இப்ப அப்படியே வாய் மூடிட்டு இருக்கீங்களேன்னு, அப்ப உங்களை பார்த்து விமர்சனங்களும் கேள்விகளும் வரதானே செய்யும். ஏன் நடுநிலையா இல்ல? ஏன் நீங்க ஆளுங்கட்சியை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? அமைச்சரவையில தான் இருக்கீங்களே, நீங்க சொல்லலாமே, நீங்க அவங்களை கேட்கலாமே, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு. அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க. திரும்பவும் எங்க நம்ம இருந்தோமோ, இத்தனை வருஷம் நம்ம எங்க இருந்தோமோ, என்னென்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு துணையா இருந்தோமோ, அவங்களையே திரும்பவும் அவங்க கிட்ட இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் பேசுறதெல்லாம் நல்லாவாண்ணா இருக்கு?